கலகமே கூடி பேசுவது மோசமே அதனாலே வரும் நாசமே எனக்கு மட்டும் மடக்குதா எனக்கு வலிக்குது உலகமே குடி கெடுக்கும் கலகமே கூடி பேசுவது மோசமே அதனாலே வரும் நாசமே இதெல்லாம் நடக்கும். பொறுமையில என்ன நடக்கும்னு நான் சொல்லலப்பா, முன்னோர்கள் சொன்னது. ஆசிரியத்தே நாளையே அவதிப்பட நேருமே ஆசிரியத்தே நாளையே அவதிப்பட நேருமே அறிந்து பாரிந்த நேரமே அழகடல் என்னும் புவி உலகமே. என்ன சொல்றீங்களே எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப என்ன போலாமா? ஆனா பொறுமையா இருக்கிறவங்க என்ன சொன்னாங்கன்னா அதையும் சொல்லிடுறேன். பொறுத்து பொங்கினான் தெரியோதிரனோ அவன் போனதை கேட்ட இல்லையா பொறுமைகள் என்பதோ சொல்லையா இது எதுக்காக நான் சொல்றேன்னு ஒரே வார்த்தை நீ கேட்டுட்டேன். கோபத்தினால் குடி கெடும். பொறுமை என்பது கடலின் பெரிது. சரி, பொறுமையில எந்த காரியத்தை சாதிக்கலாம். எவ்வளவு அவசரப்படுறாங்களோ அதை எந்த காரியமே நடக்காது. அம்மா அப்பா அந்த அலத்தாங்க சொன்னீங்கல்ல, அவங்க மனம் போகக்கூடாது. பாப்பா போலாம். நீ ஏன் வரலங்கிற சொல்றேன். ரொம்ப போன் சொல்லிவிட்டேன் என்று எல்லா படைகளும் ஒன்று சேர்ந்தார்கள். காலையில் 6 மணிக்கு எண்ணெயவும் உன்னையவும் உடையாவரத்தில் கலத்து அதாவது காரிபடைகள் நம்ம களத்தை இருக்கிறோம்னு சொன்னாங்க. இப்ப சொல்ற ஆமா எனக்கு தெரியுப்பாது. அப்புறம் எப்படி நீங்க போகலைங்க? கோவம் இருக்கு, வச்சிருக்க ஒரு புறமா இருக்கு. அதாவது அவன் வந்தது மக்களை அழைத்து போங்கள் என்று சொன்னது அனைத்தும் தெரியும். இரண்டும் பண்ணுங்கப்பா. ஒரு தாய் மகனே அருவாத கையில கொடுத்து நீ சண்டைக்கு போடாது யாரும் சொல்ல மாட்டாங்க. இரண்டாவது, இந்த காரிபடை உனக்காக பிறந்தவன், நீ கொள்றதுக்குன்னு அங்க பிறந்திருக்கான். அப்படியா? அது மட்டுமல்ல, ஏப்பா நம்ம இடத்துல இருந்து சண்டை செஞ்சோம்னா அது ஒரு பெயர். இப்ப பெருமை, இப்ப பொழைக்க வந்திருக்க மேனாடு. ஆமா, என்ன திறந்தால் இந்த நேற்று வந்த பயமா. இப்ப 100 கிராமத்திலே பாருங்க, இங்க உள்ளவங்க ஏதாவது செஞ்சாங்கன்னா வந்து சொல்ல மாட்டாங்க. வெளியூர்ல இருந்து இங்க வந்து கொஞ்சம் அப்படி இருந்தா பொழைக்க வந்த பயலுக்கு இப்படியா? அது லட்சாதிபதியா இருந்தாலும் பொழைக்க வந்தவர் நான் சொல்லலப்பா, உலகம் அறியும். அப்படி நாம என்ன செய்தாலும் ஒன்றி புரியாங்க வந்து இருந்து நம்ம எல்லாத்தையும் வரட்டும். நான் சொல்லும் வார்த்தைக்கு போகலாம். இப்ப இவ எதிரி அல்ல, நாம பிறக்காதுக்கு முன்னே தம்பி இந்த 12 பேர் பங்காளிமார்கள் தேசிய காலிப்படைகள் நம்ம அம்மாவை அடிச்சு உதைச்சு ரொம்ப தொல்லைப்படுத்திருக்காங்க. ஆமாப்பா, நம்ம அப்பா வாயில்லாத உண்மை நண்பு 12 பேர் பங்காளிமார்கள் நாட்டை கைப்பற்றி கொண்டு நாடு கடத்தது போல வந்து விட்டார். பயந்து கொண்டு ஏன் வந்திருக்காங்க தெரியுமா? நம்ம அவன் கொன்றுதான் வந்திருக்காங்கப்பா. அம்மா மனசு என்ன பாடுபடும். அப்பா முத வளநாடு போவோம், பங்காளிமார்களை முத சந்தி. இந்த காலிபடை என்று இருந்தால் உன் கைகளிலே கிடைப்பார். தம்பி, அதாவது எப்படியாப்பட்ட சந்தர்ப்பமாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியாத காரியம் எதுவுமே இல்லை. ஆமாப்பா, நீங்க எந்த வார்த்தையை சொன்னாலும் உன் தம்பி ஆமா என்றுதான் சொல்வேன். ஊருக்கு போகணும், பிறந்தவுடன் கடைசி வரை என் வார்த்தை கேட்க அந்த நம்பிக்கை நிச்சயமாக கேட்பேன். அம்மா புறப்படுங்கம்மா போகலாம்.
தாத்தா இடத்துல சொல்லிவிட்டு அதற்கான நல்ல வேண்டும் அனைவர்களும் புறப்பட்டு விட்டார்கள். போகலாமா? கூட்டி கொள்ளே தன் மக்களை அழைத்து மதுக்கரை அருகாமல் வந்தார்கள். படார் என்று விழுந்தது. தர்மனந்தா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீயும் தம்பி பள்ளி வச்சுட்டு வாங்க, இதை வச்சு சாப்பிட்டு இதுக்கப்புறம் போகலாம். அண்ணவார்கள் இருவரும் காலையில் சென்று கணதேர்த்தாடலான்னு வந்தாங்க. செக்காடி நட்டம் திருக்காம்பூர் வந்து ஒரு சப்பு ஐயரு, அவருக்கு 12 காணி 24 காணி காணி நெல்ல நீர் போட்டு ஒருத்தி கூட வரல. எப்படி வருவாங்க? அண்ணா ஒரு முறைக்கா கூலி போட்டா நான் 3/4 முறைக்கா தான் கூலி போடுவேன். என் காட்டுல விளையுது, இவங்களுக்கு ஏதாவது கூலி போடணும்னு யாரும் சாதி கட்டிக்கிட்டு வரல. அரசாங்கத்துக்கு வரி வாய்தா கட்டல. நோட்டீஸ் கொண்டாந்து ஐயர் வீட்டு செவனில ஒட்டிட்டாங்க. நானா சொல்லி செகட்டு போயிட நாளைக்கு கொண்டாந்து வரி வாயில கட்டலன்னா ஊடு வாசல் நிலா போல எல்லாம் ஏழை விட்டுவோம். ஐயோ போச்சே அப்படின்னு முக்காட போட்டு அந்த மதுக்கரை பாதையா வந்து கொண்டிருக்கிறார். ஐயா சுவாமி, ஐயா சாமி தாங்க. ஐயரே சாமி வணக்கம். அப்பா, ஆமா என்ன வயக்காட பார்த்துக்கிட்டு எப்படியோ மூஞ்சி சூம்பி போகிறாங்க. ஆமா, சூம்பி போச்சு, உடம்பே போச்சு, ஏன்னா மூஞ்சி சூம்பி போச்சு. ஐயா, எனக்கு 12 காணி 24 காணி நெல்லு நீர் செய்ய 24 காணி உனக்கு சொந்தம். அதை விற்கணுமா? அட பாரா போவேன். அரசாங்கத்திலே விற்கிறதுக்கு ஏலம் போடுறதுக்கு நோட்டீஸ் கொண்டாந்து ஒட்டிட்டாங்க. இதே வேற விற்கிறானா? பக்கத்துல கூடியாடு போய் அறுக்க கூப்பிட்டேன், அறுக்க வரல. காலையில விடிஞ்சா இது நல்லா ஏலத்துல போகுது. ஐயா, அதோ மதுக்கரையில இருப்பவர்களா எவ்வளவு அறுப்பார்கள்? அறுப்பவர்களா கொடுங்க, நான் கருதத்தை தருகிறேன். நீ ஆமா 24 காணி கருதத்தால் எவ்வளவு கூலி போடுவீர்கள்? எத்தனை நாள் அழைத்தாலும் தலை எண்ணி ஒரு முறைக்கா கூலி போட்டுவார் இந்த ஐயர்வார். அதுல ஒண்ணு ஐயா சங்கடப்படாதீங்க. அதாவது இந்த 24 காணியும் எதை மட்டும் உங்க வயலிருந்து முற்றி முதிச்சு காட்டுங்க. இந்த பள்ளம் வந்து நம்மளுது எழுதுங்களா? ஆமா சரி. இந்த மேட்டு குண்டு நம்மளுது, மூஞ்சி குண்டு நம்மளுது. அவர் அடிக்க போறாரு உண்டு. சாமி, நான் கருதா இருக்கிறேன். அதாவது இப்படி கம்பெனி எப்படி காமிச்சிருந்தாரு, பக்கத்துல 12 கொடுத்தோம் எல்லாத்துக்கும் தான் பார்த்தேன். ஏக்கா என்னடி உலகம் ஓட்டுறது நம்ம புருஷன், நடவு நடறது நம்ம. இன்னைக்கு யாரையோ நெல்லருக்கு எங்கேயே ஆள் குடியிருந்தாரு. நம்ம யாரும் அண்ணனை வயல்ல இருந்து நடத்த சொல்லக்கூடாது. அண்ணனை ஒரு கொண்டுக்காரனா நிற்க வச்சது. பக்கத்துல அருப்ப சனா என்னடா அது, காலையில நான் சாப்பிட வேற இல்லை, இடுப்பை வலிக்குதுன்னு நிமிந்துங்கிட்டு இருந்தவங்க அவங்ககிட்ட திரும்பி பார்த்தாங்க. 6 காணி அறுப்பு விழுந்துருது. 2 பேரும் மொட்டை மீன் மாதிரி இங்க இருக்க முழுத்து குளிஞ்சு நிமிந்தேன். ஏ அக்கா அடி கோமலா கோமலவல்லி, அங்க அறுத்து இருக்கிறது நம்ம ஊரு அரச மரத்து முனி. இப்ப அறுப்பு அறுத்துருச்சு. நம்மளை பார்த்து அறுப்பறுத்த கலப்புக்கு தூக்கி வெளுக்குன்னு முடிஞ்சிடும். பெரும்பாலும் அறுவாளை எடுத்துக்கிட்டா பயந்தவ அறுவாளை தூக்கி இருந்துட்டு ஓட காட்டு.
என்னங்க பணமெல்லாம் என்னமோ ஒருத்தர் காதை கடிச்சவங்க ஓடுறாங்க போய் கொண்டாடணுமா? வேண்டாப்பா, ஊருக்குள்ள நிறைவுபடுத்திக்கிட்டா சீமனையை ஊத்தி அவிக்க போறாங்க. அப்படியா? யார் எங்க போனா உனக்கு என்ன வேலையை நீ பாரு. அறுபடை முதல் 3